கல்யாணம்னு ஒண்ணு பண்றாங்க. நம்மளே பிறந்தா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க ஃபர்ஸ்ட் நைட் நிறைய இடத்துல நடந்துருந்தா இல்ல கல்யாணம் பண்ணி தான் ஃப்ரெஷ்ஷா தான் போறாங்களா? எங்க பேரு கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை வச்சிருந்தான், இவனை வச்சிருந்தான், அந்த பையன் அவங்ககிட்ட பேசிருந்தான், இவங்ககிட்ட பேசிருந்தான், இப்படி நிறைய போயிட்டே இருக்குது இல்லையா? சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா பதில் சொல்லணுமா? நல்லவங்களா கெட்டவங்களா? நல்ல பசங்களா கெட்ட பசங்களான்னு கேள்வி கேட்கிறேன். அவங்கதான் இவங்களா இல்ல இவங்கதான் அவங்களா அப்படின்னு. விலை மதிக்க முடியாதது உயிர். ஒரு வியாதின்னு ஒண்ணு வந்துட்டு பிறகு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை அழிக்கிறானுங்க. இதான் எதனால தெரியுமா? அந்த யோசிக்காம செய்யற 5 நிமிஷம் சுகத்துக்காக தான். ட்ரையல் பார்க்கும்போது தன்னுடைய மனைவிக்கு செய்யற முதல் துரோகம். உங்க மனைவி அது மாதிரி செஞ்சா நீங்க கம்முன்னு இருப்பியா? பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எண்ணமே வராது. அப்படி பெண்களும் இல்லை. நிறைய ஆண்கள் இப்படிதான் பண்றாங்க. முதல்ல நம்ம எவ்வளவு நேரம் செய்யறோம், நம்மளால மனைவி சந்தோஷமா வச்சுக்க முடியுமா முடியாதா, செக்ஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரையல் பாக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் நிறைய ஆபத்து பின்னால நிறைய இருக்குது. நல்லா இருக்கிறவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, அவங்க வர வேணாம். நான் முடியாதவங்கள வாங்க தான் சொல்றேன். உறுப்பு சின்னதா இருக்கா, நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியலையா, பகல்ல கூட செய்யணும், பொண்டாடி கூப்பிடுது ஆனா முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீண்ட நேரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் என்கிட்ட மாத்திரை வச்சிருக்கேன், கேப்சூல் வச்சிருக்கேன், ஆயில் வச்சிருக்கேன், எல்லா மருந்தும் என்கிட்ட இருக்குது.